பாத்தீங்கன்னா -°C செம்ம கியூட்டா இருக்குல்ல. போமோ ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தான். தெரியுது இல்ல, 2 நாளைக்கு கிண்டல் கேலி அரட்டை கூத்து எதுக்குமே பஞ்சமே இருக்காது. வாங்க. ஓப்பன் பண்ணா என்னங்க இங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்தவனுங்க ஆளை காணோம். நான் இல்லாம ஒரு அட்டியை ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. தப்பாச்சே. இதை வந்துட்டேன். வழி விடுறா. போதும் போதுன்ற அளவுக்கு ஊட்டியை சுத்தி பார்த்தாச்சு. பசிக்குது, சாப்பிட போவோமா? வாங்க. ஊர்க்கார பையன்ட்டு ஒருத்தனை கூட கூப்பிட்டு போனோம். அவன் வந்ததுலேருந்து செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம் இந்த கடையை காமிச்சிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. பசின்னு போன எங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு கொதிக்க கொத்து பரோட்டத்தை வந்து சர்வ் பண்ணாங்க பாருங்க. வேற லெவலு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சு ஊறிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி கொத்து பரோட்டா. சரி போதும் ஆங்கில மாற்றுங்க, நான் சாப்பிட போகிறேன். கண்ணு பட்டுற போது. சோதிக்காதீங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்களோட கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம். பட் ஆனால் வெளியே வந்து உண்மையிலே -°C தான். சுத்தமாக தாங்க முடியல. நான் முதல்ல ஜர்க்கிலாம் எதுவுமே போடாமல் போயிட்டேன். பட் ஆனால் நடக்க முடியல. உடம்புல ஒரு உதிர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ஜர்க்கினே போட்டு போகலான்னு கிளம்பிட்டேன். வெளியே போய் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ குளிருதுன்ட்டு. முடியல, பசங்களாம் வெளியே தான் இருக்கானுங்க. வாங்க. ஓகே உதிர்து தான், குளிர்து தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் குளிரில் சின்ன வாக்கிங் போகிறது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இட்ஸ் குட். பசங்களாம் தான் இப்போ இங்கே தான் கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கானுங்க. நம்மளும் போய் கலந்து போவாங்க. ஏன்டா அது இந்த ஃபுட்டேஜை போட்டது? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா நீங்கள் சுற்றுறீங்க வந்து சோறு தின்றீங்க, மறுபடியும் சுற்றுறீங்க மறுபடியும் வந்து சோறு தின்றீங்கன்ற உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னால போய் சாரி கேளு போ. சரிண்ணா ஒரு நிமிஷம் இங்க வா. சாரி கேட்கும்போது நான் சொல்லித்தர மாதிரி ஒரு 4-5 வார்த்தையில சேர்த்து போட்டு விட்டுருவான். அதான் எடிட்டே தம்பி இந்த கிளிப்பை போடாதீங்கன்னு சொன்னேன், தெரியாமல் போட்டாப்புல. இதோ இப்போ ஓட்டிடுறேன். கிட்டா ஓவரா கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே தேடி தானே எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா. ஊட்டிக்கு வந்த ரீசனே அண்ணன் கல்யாணத்தை அட்டன் பண்ணதான். ஆனால் அதை தவிர எல்லா வேலையும் பண்ணிட்டோம். நமக்கு இருக்க இடம் கொடுத்து, சோறுக்கு பணம் கொடுத்து, வசதிகள் பல செஞ்சு கொடுத்து, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் மட்டும் போதும்ன்ட்டு சொன்ன அண்ணன் மனசை பாராட்டி மொய்ப்பணம் 101 ரூபாவோட கிளம்பிட்டோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். வண்டி இதுக்கப்புறம் வழியில் எங்கேயுமே நிற்காது. ஸ்ட்ரைட்டாக அண்ணன் கல்யாணத்தில் தான் போய் நிற்கும். நான் என்ன பண்ணுறேன், சுகமாக ஒரு பாட்டு போட்டு விட்றேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணிடுங்க. ஓகே. இதெல்லாம் போட்டால் ஏந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்கடா. அமைதியாக படுத்துட்டு வர மாதிரி சுகமாக ஒரு பாட்டு போடு. என்னங்க மறுபடியும் மலை ஏற விட்டுட்டாங்க. இந்த மேரேஜ்ல ரன்னிங்கு, ட்ரக்கிங்கு, ஜம்பிங்கு, ஃபயரிங்கு எல்லாம் இருக்கும் போலயே. இந்த மொத்த எபிசோடுக்கும் ஒரு வகையில இவர் தாங்க ப்ரொடியூசர், வேற யாரும் இல்லை, நம்ம மாப்பிள்ளை அண்ணன் தான். இவரால தான் நம்ம ஊட்டிக்கே வர மாதிரி ஆச்சு. எனிவே வாழ்த்துக்கள்ண்ணே. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு சடங்கு சாங்கியம் இருக்கோ அந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகிற நம்மளுக்கும் சில சடங்கு சாங்கியம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரிசப்ஷனில் ஜம்முன்னு போஸ் கொடுக்கறது. ரெண்டாவது வைப்பில் இறங்கி குத்துன்னு குத்துறது.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப்பை நான் செமையாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டோம்ல? ஓ வெயிட், ஒரு 2 வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.